எதனால ஓல்டு இன்டர்நெட் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு? ஏன் வந்து இந்த நியூவான இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தரலாம். ஓல்டு கிளாசிக்கான இன்டர்நெட்ட பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். இதில என்னென்ன ப்ரோஸ் இருந்துச்சு, என்னென்ன கான்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்தரலாம். கூடவே இந்த காலத்து இன்டர்நெட் ஏன் இவ்வளோ மோசமா இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல சின்னதா ஒரு ஷார்ட் நோட்டா பார்த்தரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓல்டு இன்டர்நெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அது எல்லாமே ஒரு அதிசயம் தாங்க. ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் மாரி இருக்கும். அதனாலேயும் என்னமோ பார்த்தீங்கன்னா, அந்த பழையங்காலத்து இன்டர்நெட்ட வந்து யூஸ் பண்றது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருந்தது. ரொம்பவே கேபி கணக்குல ஏறுங்க. கேபிய விட கீழ பார்த்தீங்கன்னா ஏறும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசிங்கோட ஸ்பீடு இருந்தாலும், அந்த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் லேர்ன் பண்றதுக்கு நம்ம ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ற மாரி இருக்கும். எப்படி ஒரு புக்க வந்து ரீட் பண்றோமோ, அந்த புக்கோட தத்துவம் என்ன? ஒரு சிம்பிளான ஒன் லைன் தான் இருக்கும். அந்த ஒன் லைன் அந்த ஹோல் ஸ்க்ரீன் நீங்க படிச்சா தான், அந்த ஹோல் ஸ்டோரியும் படிச்சா தான் இருக்குமே தவிர, அதுபோல தான் அப்ப இருந்த இன்டர்நெட்டும். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ஆக்சஸ் பண்றதுக்கு பயங்கரமா நம்ம எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். அந்த எஃபோர்ட் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓ! இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அப்படின்னு அப்படி நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் அந்த ஓல்டு இன்டர்நெட்டோட பவர்ன்னு சொல்ல முடியும். சின்ன சின்ன கிரியேட்டிவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, டெய்லி இனோவேட் ஆயிட்டே இருக்கும். எதனால இப்ப இருக்க இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் குடுக்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மாடியூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிடுச்சோன்னு தோணுது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டே காமிக்கிறது இல்ல. இந்த சோசியல் மீடியா யுகம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வந்தது. ரெட்ரோ கேம்ஸ்லாம் எங்க போணுச்சுன்னே தெரியல. அவ்வளோ கிளாசிக்கா இருக்கும். வெறும் 2டி கேமுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். விளையாட இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஒரு தீம் இருக்கும். அதுக்கு ஒரு கேம் பிளே இருக்கும். அதுக்கு சில மூவ்ஸ் இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல இல்லையா? ஆனா இதுதான் அப்ப வந்து மோஸ்ட் அடிக்டிவான கேம்ஸா இருந்தது. ஆனா இப்ப இருக்க கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வயலன்ஸ பேஸ் பண்ணியே இருக்கு. அது ஒரு கான்செப்ட்டும் இல்ல. ஒரு வகையான தியரியும் இல்ல. எதுக்கு தான் அந்த கேம கிரியேட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸ்கெலிட்டன் மாடியூலா இருக்கும்போதே அதெல்லாம் வந்து செட் ஆகாதுன்னு தெரியாதா என்னன்னு தெரியல. அப்ப இருந்த கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரிக்கெட்டோ, பேட்மிண்டனோ, ஃபுட்பாலோ இல்ல ஒரு டிவி இல்ல வெப் சீரிஸ வந்து ரிலேட் பண்ணி ஒரு கேம் வந்து தயார் பண்ணியிருந்தா, அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நியர்லி பென் 10 கேம் விளையாண்டவங்கலாம் எத்தன பேர் இருப்பாங்க? பென் 10 சீரிஸ் பார்த்துட்டு, டேய் பென் 10ன்னு ஒரு கேம் வந்திருக்காடான்னு சொன்ன உடனே, எத்தன பேர் அப்ப அடிச்சு புடிச்சுட்டு இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர் போனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். விக்கிபீடியாலாம் செம்ம சூப்பரா இருக்கும். அதுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ்லயே அந்த வருஷம் என்ன நடந்தது? அந்த வாரம் என்ன நடந்தது? அந்த மாசம் என்ன நடந்தது? அப்படிங்கிற மாரி தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு இத கிளிக் பண்ணா போதும். மல்டிபிளான விஷயம். அந்த வீக் ஃபுல்லா நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துடலாம். நியர்லி விக்கிபீடியா அப்படிங்கிறது அப்ப இருந்த டிஜிட்டல் நியூஸ் பேப்பர விட சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். அப்பயும் டிஜிட்டல் நியூஸ் பேப்பர் இருந்தது. ஆனா, வேர்ல்டு வைட் நியூஸ பார்க்கறதுக்கு அது ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது. அவ்வளோ சூப்பரான விஷயங்கள்லாம் இப்போ எங்க போச்சுன்னே தெரியல. இப்பயும் விக்கிபீடியா இருக்கு, இல்லன்னுலாம் சொல்லல. ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அது எதுக்கு அப்படி வந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்போ வந்து என்ரோல் லிங்க்ஸ்லாம் நெறையா இருக்கும். அத கிளிக் பண்ண நெறைய விஷயங்கள் இப்ப என்சைக்ளோபீடியா அப்டின்னா அதெல்லாம் பல விஷயங்கள வந்து கத்துக்கலாம். ஒரு வேர்ட் இருக்கு அப்டின்னா, அத கிளிக் பண்ணோம்னா அதோட அப்ரிவேஷன் என்ன? அதுக்கு கீழ என்னென்ன விஷயங்கள் இருக்கு? இதுல வர லைன்ஸ் என்ன? இது மாரியான கண்ட்ரீஸ் ஏதாவது இருக்கா? நேம் த பெர்சனா? இல்ல ஏதாவது செலிபிரிட்டி இந்த பேர்ல இருக்காரா? அப்படின்னு எல்லாமே குடுத்துருவாங்க. அவ்வளோ சூப்பரா இருந்த இன்டர்நெட் இப்போ இல்லேங்கும்போது கஷ்டமா இருக்கு. இது சோசியல் மீடியா யுகம்னு சொன்னோம் இல்லையா? அதே தான். இந்த சோசியல் மீடியா வந்தனாலே பார்த்தீங்கன்னா, யாருமே வெப்சைட்ல ப்ரௌஸ் பண்றா அப்படின்னு ஒரு விஷயமே இல்ல. எல்லாருமே ஆப்புக்கு மாறிட்டாங்க. யாருமே வெப்சைட்ட வந்து இப்போ வந்து அவ்வளவா ஆக்சஸ் பண்றது இல்ல. ஆனாலும் இந்த வெப் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா, வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. பல இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்ரோவான வெப்சைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போலாம் இன்டர்நெட் ரொம்ப பீக்கா இருக்கும். ஒரு டோஸ்டர் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, அந்த டோஸ்டர் என்ன ஆச்சு அப்படிங்கிற வரைக்கும் அலசி ஆராய்வாங்க. பிரெட்ட போட்டு உள்ள ஏதாவது பிரச்சனை ஆச்சா அப்படிங்கிற விஷயம் கூட. ஸோ பல விஷயங்கள். அப்போலாம் சின்ன சின்ன ரெட்ரோவான பொருட்கள்லாம் வந்து சேல் பண்றதுக்கான சில வகையான வெப்சைட்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள். பழங்காலத்து பைக் இங்க இருக்கா? பழங்காலத்து ஸ்கூட்டர் இருக்கா? ஸ்கூட்டரோட செயின் செட் இருக்கா? அப்படின்னு பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணுவோம். அதெல்லாமே ஒரு வகையான துண்டு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் மாரி குடுப்பாங்க. தேவைப்பட்டா அந்த வகையான பையர்ட்ட போய் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ரொம்பவே டீசென்ட்டா இருந்தது. அவனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான். ஆனா, இப்ப நமக்கு தேவையில்லாத பல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து கொண்டு வந்தனால தான், இந்த வகையான இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா, இப்ப யாருக்குமே புடிக்கிறதில்ல. எல்லாருமே இந்த வகையான லூப்க்குள்ள மாட்டிக்கிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வைப்புங்கிற லூப் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்டர்நெட் நான் இப்ப எதுல யூஸ் பண்றேன்னா, யாஹூல தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய ஆட்ஸ் எல்லாமே எதுவுமே அங்க இருக்காது. கூடவே பார்த்தீங்க அப்டின்னா, என்னென்ன விஷயம் உனக்கு தெரிஞ்சுக்கணுமோ, நீயா தான் போய் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். காமிப்பாங்க, ஷோ பண்ணுவாங்க. உனக்கு பிடிச்சா உள்ள போய் பாரு. அங்க எந்த வகையான ஆட்ஸும் பாப்பப் ஆகாது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்டின்னா. கூடவே பார்த்தீங்கன்னா, வெதர பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும், நான் யாஹூ தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா,
தெளிவா அவங்க குடுத்துருவாங்க. அவங்களோட சேட்டலைட் மேப் வச்சு தான் பார்த்தீங்கன்னா, யாகோ வெதர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன சேட்டலைட்ஸ வந்து சப்போர்ட்டிக்கு வச்சுக்கிட்டு, அங்கருந்து என்னென்ன வெதர் கண்டிஷன் அப்படிங்கிறத சொல்லிருவாங்க. கூடவே ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் எல்லாமே நான் அங்கருந்து தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றது. Google யூஸ் பண்றேன், இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த இன்டர்நெட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களோட இன்டர்நெட் சாய்ஸ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.